ஒரே நிமிஷம் நண்பா. உங்க வீட்ல இருக்க பொண்ணுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கங்கறத மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் ராகுல் டிஎம்கே ஐடிவின்னு ஒரு ஐடியில் நான் போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் ஒரு இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கவே இல்லை, தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோட வீடியோவை ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க. ஆனால் அவன் இப்போ என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க. டிஎம்கே ஐடிவின் ராகுல்னு ஒரு ஐடியில் என்னோட ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க. ஒரு பொண்ணு தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அறிவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது. தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். அவன் தப்பு பண்றான், என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில சொல்றேன். ஆனால் எனக்கு வெளியில போக முடியாம, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வேற ஹாஸ்பிட்டலும் கூட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகளை சந்திச்சேன். போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க.